ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. நம்ம இன்றைக்கி ஸ்கூல் புக்ஸ் வைஸ் சிலபஸ் வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்தியன் பாலிட்டியில். ஸோ அதோடைய கிளாஸஸில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். இப்போது நம்ம 8th ஸ்டாண்டர்டில் மனித உரிமைகள் லெசன்ஸில் வந்து இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து வீடியோ போஸ்ட் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடியும் நம்ம 6th-லேருந்து 8th வரைக்கும் லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் நான் தரேன், மறக்காமல் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, உரிமைகள்னால் என்ன, அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ அதுக்கான மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காண்டி ஒரு ஆணையம் வந்து, அதாவது கவுன்சில் மாதிரி ரெடி பண்ணாங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், மனித உரிமைகள் ஆணையம். இந்த மனித உரிமைகளை வந்து மேம்படுத்துவதற்காண்டி ஒரு ஆணையத்தை வந்து அமைக்கிறதுக்காண்டி ஐக்கிய நாடுகள் சபை வந்து நினச்சாங்க. அப்போது அங்கே இருக்க அந்த ஐக்கிய நாடு சபையில் இருக்க முக்கியமான ஒரு அதாவது பொருளாதார மற்றும் சமூக சபைன்னு ஒரு கவுன்சில் இருக்குது. அந்த கவுன்சில் மூலியமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது எக்கனாமிக் அண்டு சோஷியல் கவுன்சில் மூலியமாக ஒரு மனித உரிமைகளை வந்து மேம்படுத்துறதுக்காண்டி ஒரு ஆணையத்தை வந்து கொண்டு வந்தாங்க. சரியா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்கனாமிக் அண்டு சோசியல் கவுன்சில் மூலியமாக நம்மளுக்கு வந்து மனித உரிமைகளை மேம்படுத்துறதுக்காண்டி ஒரு ஆணையம் வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து மனித உரிமைகளை வந்து மனித உரிமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் தேசிய மற்றும் மாநில அளவிலான மனித உரிமைகள் ஆணையம் வந்து நிறுவப்பட்டன. அதாவது ஃபுல்லாக நேஷனல் வைடு நம்மளுக்கு ஒரு ஆணையம் கிரியேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு மாநிலங்களவையில் ஏன்னா ஃபுல்லாக இருந்தாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் மாநிலங்களவுக்கும் என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு வந்து ஆணையங்கள் வந்து நிறுவினாங்க. சரி, இப்போது இதில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம், அதாவது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து நம்மளுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 1993 அக்டோபர் 12 வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சட்டப்பூர்வமான அதே மாதிரி சுதந்திரமான அரசியலமைப்பு சாராத ஒரு அமைப்பு. இது வந்து ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. மனித உரிமைகள் ஆணையம் வந்து சட்டப்பூர்வமான அமைப்பு இல்லாதது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆனால் அது வந்து அது தப்பு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சட்டப்பூர்வம் ஆனால் அரசியலமைப்பு சாராத என்னது ஒரு அமைப்பு. சரியா, அதே மாதிரி சுதந்திரம், இது மூணுமே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இதோட தலைமையம், அதாவது இது பார்த்தோம் அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது. ஓகே, தலைமையம் வந்து எங்கே இருக்குது, புதுடெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து அதோட தலைவரையும் உறுப்பினர்களும் இருப்பாங்க. சரியா, அதே மாதிரி இதோட தலைவர்களையும் உறுப்பினர்களையும் யார் வந்து நியமிப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் பண்ணுவார். இவங்களோட பதவி காலம்னு பார்த்தோன்னா 5 years இல்லாட்டி 70 வயசு வரை. அதாவது வந்து இப்போ ஒருத்தவங்களை வந்து தலைவராகவோ இல்லை உறுப்பினராகவோ வந்து அவங்கள நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 5 வருஷம் வந்து பதவியில் இருப்பாங்க. இல்லை இப்போ அதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு 70 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னாலுமே அந்த என்ன பண்ணிடுவாங்க, வெளியே போயிடுவாங்க. அவங்க மொத்த வயசு வந்து 70 இருக்கணும். அதே மாதிரி 5 ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆகிடும். இது ரெண்டில் எது ஃபஸ்ட்டு வருதோ அவங்க வந்து பதவிக்காலம் வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து மொத்தம் 5 பிரிவுகளை கொண்டது. சரியா, அதில் ஃபஸ்ட்டு வந்து சட்டப்பிரிவு இருக்குமா, புலனாய்வு பிரிவு இருக்கும், ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பிரிவு இருக்கும், பயிற்சி அளித்தல் பிரிவு இருக்கும் மற்றும் நிர்வாக பிரிவு. மொத்தம் 5 பிரிவு வந்து நம்மளுக்கு டோட்டலாக இருக்கும். இதில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஃபுல்லாக தேசிய மனித உரிமைகள், அதாவது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பற்றி பார்த்தோம். இப்போது ஸ்டேட் வைஸ் பார்க்குறோம். இப்போ ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்து, அதாவது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து 1997 ஏப்ரல் 17 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது மாநில அளவில் மட்டும்தான் செயல்படும். இதே மாதிரி இதில் வந்து ஒரு தலைவர் உட்பட 3 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. சரியா, இந்த அமைப்பில் வந்து மொத்தம் எத்தனை பேர், தலைவர் ப்ளஸ் ஒரு 3 உறுப்பினர்கள் சேர்ந்துருப்பாங்க.
நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை, சரியா, 7வது அட்டவணையில் உள்ள மாநில பட்டியல், பொது பட்டியல் ஆகியவற்றின் கீழ் உள்ள துறைகள் தொடர்பான மனித உரிமைகள் மீறல் தொடர்பான மாநில மனித உரிமைகள் ஆணையம் விசாரிக்கும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு மொத்தம் அரசியலமைப்பில் மொத்தம் 3 பட்டியல் வச்சுருப்பாங்க. மாநில பட்டியல், பொது பட்டியல், மத்திய பட்டியல் வச்சுருப்பாங்க. இதில் மாநில பட்டியல்லையும் பொது பட்டியலில் இருக்க துறைகளில் தொடர்பான மனித உரிமை மீறல்களை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விசாரிப்பாங்க. அது போக அதுவும் இல்லாமல் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அவங்க எடுத்தது போக மிச்சம் இருக்கிறதா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விசாரணை பண்ணி அவங்களுக்கு நீதி வாங்கி தருவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இப்போது மனித உரிமைகள் தேசிய இனம், பாலினம், இனம், மதம் மற்றும் வயது ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் எல்லா இடங்கள்லையுமே அனைவருக்கும் இருக்கும். சரியா, மனித உரிமைகள்னாலே அதுதான். இதில் இந்த வாழ்வியல் உரிமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்டில் மட்டும், அதாவது மாநிலத்தின் குடியுரிமை பெறுவதன் மூலம் ஒருவர் அனுபவிக்கும் உரிமை. இது மனித உரிமைகள் எல்லா நாட்டிலையும் பொதுவானது தான். பட் ஆனால் இந்த வாழ்வியல் உரிமைகள் அவங்க அந்த நாட்டுக்குள்ளே வசிக்கிறதுனால மட்டுமே கிடைக்கிற ஒரு உரிமை. சரி, இது வேறு நாட்டுக்கு போனாலும் அது கிடைக்காது. நெக்ஸ்ட்டு மனித உரிமைகள் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் உரித்தாங்க. இதைத்தான் நான் சொன்னேன், எல்லா நாட்டிலையும் எல்லாருக்குமே பொதுவானது. ஆனால் இந்த சிவில் உரிமை நாட்டுக்கு நாடு வரை என்ன ஆகும் அப்படின்னா மாறும். ஒவ்வொரு அரசாங்கத்துக்கு இப்போ நம்ம நாட்டில் ஒரு மாதிரி சிவில் உரிமை இருக்குது, அமெரிக்கா நாட்டில் ஒரு மாதிரி சிவில் உரிமை இருக்கும். ஒவ்வொரு நாட்டு அரசியலமைப்பு சட்டத்துடன் தொடர்பானதான் இந்த சிவில் உரிமைகள். அதே மாதிரி எந்த மனித உரிமையை பார்த்தோம்னா எந்த ஒரு தேசமும் தனிநபருக்கான மனித உரிமை பறிக்க முடியாது. இது மனித உரிமை, மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே நம்மளுக்கு மனித உரிமை இருக்கும். இது எந்த ஒரு நாட்டினாலையும் நம்மளால் தேசத்தினாலையும் பறிக்க முடியாது. ஆனால் வாழ்வியல் உரிமைகள் அந்தந்த நாடுகள் பல்வேறு வகையான சிவில் உரிமைகளை மூலம் சுதந்திரங்கள் வழங்க மறுக்கவோ முடியும். இப்போ அவங்க அவங்க நாட்டில் இருக்க இதுபடி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வாழ்வியல் உரிமைகளை மாற்றி அமைக்கவோ இல்லை வேறு ஏதாச்சும் மாற்றவோ அவங்க எடுத்துக்கிறக்கோ அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி மனித உரிமைகள் பிறப்பின் அடிப்படையில் இயற்கையாகவே அமையப்பெற்ற ஒரு அடிப்படை. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சொன்னதான் மனித உரிமைகள் நீங்கள் மனிதனாக பிறந்தனாலே உங்களுக்கு அந்த அடிப்படையிலேயே கிடைக்கிறது தான் மனித உரிமைகள். சிவில் உரிமைகள் சமூகத்தினால் உருவாக்கப்பட்டது. சரியா, இதுதான் இதுக்குரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போது இது ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க புக்கில். இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதாவது உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, இப்போது அவங்க எப்படி தலைவர் யாராக இருக்கணும் அப்படின்னா ஓய்வு பெற்ற இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக தான் இருக்கணும். சரியா, ஓய்வு பெற்ற இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கணும். உறுப்பினர்கள் மொத்தம் பாருங்கள், மொத்தம் 4 உறுப்பினர்கள் இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு உறுப்பினர் உச்சநீதிமன்ற நீதிபதி, அதே மாதிரி இன்னொரு உறுப்பினர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருப்பாங்க. அடுத்து அதில் 2 உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா மனித உரிமைகள் தொடர்பான அறிவு அனுபவம் பெற்றவர்களாக இருப்பாங்க. அடுத்து இருக்கிறவங்க 4 பேர் எப்படி இருப்பாங்கன்னு பாருங்கள். இவங்க இந்த சிறுபான்மையருக்கான தேசிய ஆணையத்தில் தலைவராக இருப்பாங்க. அது இல்லாட்டி பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம், இல்லாட்டி பட்டியல் சமூகத்துக்கான தேசிய ஆணையம், இல்லாட்டி பெண்களுக்கான தேசிய, இந்த 4 இருக்க தலைவர்களாக இருப்பாங்க. சரியா, இந்த மாதிரி தான் இந்த ஒரு ஆணையத்தோட குழு, அதாவது ஒரு தலைவர் ப்ளஸ் உறுப்பினர்கள்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. தலைவர் ஓய்வு பெற்ற இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அதில் ஒரு உறுப்பினர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும். அடுத்த உறுப்பினர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும். அடுத்து ஒரு 2 உறுப்பினர் இருப்பாங்களா, அவங்க மனித உரிமைகள் தொடர்பான அறிவு மற்றும் அனுபவம் பெற்றிருக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்து இருக்க ஒரு உறுப்பினர்கள் எந்த இதில் இருந்து எடுப்பாங்க அப்படின்னா இந்த 4ல் இருக்கணும். அதாவது என்ன அப்படின்னா சிறுபான்மைக்கான தேசிய ஆணையம், பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம், பட்டியல சமூகத்திற்கான தேசிய ஆணையம், பெண்களுக்கான இந்த 4லேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு ஆணையம் இருக்குது அப்படின்னா அதில் இருக்க உறுப்பினர்களை பற்றி சொல்கிறதா இந்த ஒரு டீட்டெயில் சார்ட்டு.
அடுத்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகளில் வந்து பிரிவு 24 என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடை செய்கிறது தான் வந்து இந்த பிரிவு 24. சரியா? அடுத்து பிரிவு 39 கிளாஸ் Fல வந்து ஆரோக்கியமான குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது தான் இந்த பிரிவு 39 கிளாஸ் F. ஓகே, இந்த கிளாஸ் F இந்த ப்ராக்கெட்டில் இப்படி போகிறது தான் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பிரிவு 45 வந்து எதை சொல்லுது அப்படின்னா 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு வந்து முயல்கிறத சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைகளுக்கான உரிமை. சரியா? இப்போ மனித உரிமைகள் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைகளுக்கான உரிமை பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கான உரிமை வந்து இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 1989 வந்து குழந்தைகளுக்கான உரிமை தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஐக்கிய நாட்டில் மாநாடு பிரிவு 1 படி 18 வயதுக்குட்பட்ட குழந்தை அனைவருமே குழந்தைன்னு சொன்னாங்க. சரியா? அந்த மாநாட்டில் 1989 நடந்த மாநாட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த மாநாட்டோட பிரிவு 1 படி 18 வயசுக்கு கீழே இருக்க அண்டர் 19, சரியா, அண்டர் 18 இருக்க எல்லாருமே வந்து குழந்தைகள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த குழந்தைகள் தொடர்பான மாநாட்டு அறிக்கை வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 1989 நவம்பர் 20 வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாநாட்டில் குழந்தை வந்து ஒரு முக்கியமான தேசிய சொத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாநாட்டில் என்ன சொல்கிறாங்க, இந்த குழந்தைகள் வந்து குழந்தை அப்படின்றது ஒரு முக்கியமான தேசிய சொத்தாக இருக்குது. ஏன்னா குழந்தைகளை பாதுகாத்தனா வருங்கால இளைஞர்களை வந்து நம்ம இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு குழந்தைகளை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேசிய சொத்தாக கருதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 1978 வந்து சர்வதேச பெண்கள் ஆண்டாகவும் 1979 சர்வதேச குழந்தைகள் ஆண்டாகவும் ஐநா சபை அறிவிச்சிருக்காங்க. சரியா? இது இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்துக்கோங்க. நோட்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டே வாங்க. நான் சொல்ல நோட்ஸ் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும், எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது நான் சொன்னதும் நீங்கள் வச்சுருக்க நோட்ஸும் கொஞ்சம் கிளாரிட்டியாக உங்களுக்கு புரியும். ஸோ அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம சேனலில் கிளாஸஸ் போய்கிட்டுருக்கு. குரூப் 4க்கான தமிழ் இலக்கணம் கிளாஸஸ் போய்கிட்டுருக்கு. ப்ளஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் போய்கிட்டுருக்கு. ஆப்டிடியூட் கிளாஸஸ் போய்கிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நம்ம டெய்லி போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். கல்வி உரிமை சட்டம். சரியா? இதெல்லாமே வந்துட்டு உரிமைகளை பற்றி வரனால இந்த எல்லா உரிமையும் நம்ம பார்க்குறோம். இதில் கல்வி உரிமை சட்டத்தில் வந்து நம்மளுக்கு 6 முதல் 14 வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமான மற்றும் கட்டாய கல்வியை வந்து அரசு வழங்குவதற்கு சட்டப்பிரிவு 21A வந்து வழிவகை செய்கிறது. சரியா? நெக்ஸ்ட்டு குழந்தை தொழிலாளர் தடை சட்டம். இது வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1986 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து 15 வயது பூர்த்தி அடையாத எந்த ஒரு குழந்தையும் வேலைக்கு அமர்த்த தடை வந்து செய்கிறது. சரியா? எந்த சட்டம்? 1986 போட்ட குழந்தை தொழிலாளர் சட்டம் படி. நெக்ஸ்ட்டு வந்து சிறார் நீதி சட்டம் 2000 குழந்தைகளை பராமரித்தல் மற்றும் பாதுகாத்தல். சரியா? சிறார் நீதி சட்டம் வந்து 2000. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா மேட்ச்சில் கேட்கலாம், இல்லாட்டி அரேஞ்ச் பண்ணலாம் சொல்லலாம். கால வரிசைப்படி அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். குழந்தை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு என்பது குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் பொதுவான வழிமுறைகளை வந்து வழங்கும் வந்து ஒரு சட்டமாக வந்து இந்த சிறார் நீதி சட்டம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த குழந்தைகளுக்கான தண்டனைகளை வரப்படாக இந்த சட்டம் மூலியமாக என்ன சொல்கிறாங்கன்னா மறுவாழ்விற்கான ஆலோசனையை வழங்குவது இந்த சட்டம் வந்து வழக்கு. அதாவது குழந்தைகளுக்கு வந்து அவங்க தப்பு பண்ணால் நம்ம டைரெக்டாக தண்டனை வழங்காமல் அவங்களுக்கான ஒரு ஆலோசனை, மறுவாழ்விற்கான ஆலோசனை வந்து அவங்கள திருத்தி வந்து நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் வந்து வலியுறுத்துது. 2015 இயற்றப்பட்ட இச்சட்டம் வந்து சிறார் என்ற சொல்லுக்கு பதிலாக குழந்தை என்ற சட்ட விதிமுறைகளை உட்படாத சிறார் என்பதை சட்ட விதிமுறைக்கு ஆக்சுவலாக இது வந்து 2 தாட்டி இருக்குது. அதாவது இது ஃபுல்லாக வராது, சிறார் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகே,
சிறார் என்ற சொல்லுக்கு பதிலாக குழந்தை எனவும் குறிப்பிடுகிறது. சரியா, இதுதான் இதில் பார்க்குறது மெயினானது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு போக்சோ சட்டம் 2012 பாலியல் குற்றங்களை தடுக்கிறதுக்காண்டி குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையிலேருந்து நம்ம அந்த குழந்தைகளுக்கு பாதுகாக்கிறதுக்காண்டி போக்சோ சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க 2012. இது வந்து 2019 திருத்தம் செய்யப்பட்டிருக்கும். சரியா, அதே மாதிரி இந்த சட்டம் வந்து திருத்தத்தை வந்து முனைப்புடன் அதாவது 2019 திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த திருத்தத்தை வந்து அதாவது முனைப்புடனா கரெக்டாக செயல்படுறதுக்கு 2020 விதிமுறைகளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1098 குழந்தைகளுக்கான உதவி எண். சரியா, இது வந்து என்னென்னா குழந்தைகளுக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த 1098 நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1098 என்ற நம்பரை வந்து நம்ம கால் பண்ணோன்னா அவங்க வந்து ஒரு அமைப்பு மூலியமாக நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இது இந்தியாவில் முதலாக அறிமுகப்படுத்தி 24 மணி நேரம் கட்டணமில்லா அவசர தொலைதல். அதாவது இதுக்கு ஃபோன் போடுறதுக்கு நம்மள்ட்ட காசு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவை தான் இது. குழந்தைகள் தொழிலாளர், குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமை ஆகியவற்றை பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. சரியா, இப்போ ஏதாச்சும் ஒரு குழந்தை தொழிலாளர் இருக்காங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க அந்த தொழிலில், அதே மாதிரி குழந்தை திருமணம் ஏதோ ஒரு இதில் பண்ணுறாங்க, இல்லை வன்கொடுமை ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னாலும் நம்ம இந்த உதவி எண் மூலயமா நம்ம வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு சிறப்பு கவனம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பெண்களுக்கான உரிமை. குழந்தைகளுக்கான உரிமை பார்த்தோம், பெண்களுக்கான உரிமை பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் மற்றும் சிறுமியின் உரிமைகளை வந்து பெண்களுக்கு தங்களது உரிமைகளை முழுமையாகவும் பெண்கள் வந்து தங்களோட உரிமைகளை முழுமையாகவும் சமமாகவும் அனுபவிக்கிறதுக்காகவும் நிலையான வளர்ச்சி ஆகியவற்றுக்காகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது மனித உரிமைகளுக்கான அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா பெண்களும் சிறுமிகளும் அவங்களோட உரிமையை முழுமையாகவும் சமமாக அனுபவிச்சாதான் மனித உரிமை அனுபவிக்கிறது வந்து மனித உரிமைகளோட அடிப்படைகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம் பெண்கள் ஆண்கள் இருவரும் சமமான மற்றும் உரிமைகளை வந்து உரிமை செய்கிறதா இந்த பெண்களுக்கான உரிமை வந்து சொல்கிறாங்க. இதில் 1979 நடைபெற்ற மாநாட்டில் வந்து பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளை நீக்குவதற்காகவும் பெண்களுக்கான மசோதாவை வந்து ஐநா சபை வந்து ஏற்றுக்குச்சு. சரியா, அதே மாதிரி அதனால பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா வந்து இதை வந்து சொல்கிறாங்க. சரியா, இப்போது 1979 சர்வதேச உரிமைகள் அதாவது பெண்கள் உரிமைகள் மசோதா வந்து சொல்கிறாங்க. இது வந்து 1995 பெய்ஜிங்கில் நடைபெற்ற 4வது உலக மகளிர் மாநாடு பெண்களின் உரிமைகளை அங்கீகரிக்கிறதுக்கும் உலக அளவில் வந்து பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் ஒரு தளத்தை வந்து உருவாக்கிச்சு. எப்போது 1995 பெய்ஜிங்கில் நடந்த 4வது உலக மகளிர் மாநாட்டில் பெண்களுக்கான உரிமைகளை வந்து அங்கீகரிக்கவும் உலகளவில் பெண்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் ஒரு தளத்தை வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. இந்த இது தொடர்பாக நடைபெற்ற கூட்டங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட இலக்குகளை வந்து அடையிறதுக்கு தேவையான சட்டங்களை வந்து கண்காணிக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. மேலும் பெய்ஜிங் மாநாட்டின் இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் பெண்களுக்கான மேம்பாட்டு நிதி அமைப்பு யூனிஃபார்ம் அப்படின்றத 1995 முதல் செயல்பட்டு வருகிறது. அதாவது பெண்களுக்காக அதாவது அவங்களோட இலக்கு அடையிறதுக்கான மேம்பாட்டு நிதி யூனிஃபார்ம் அப்படின்றத 1995 முதல் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்கள், பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம். அதாவது என்ன அப்படின்னா இது வந்து பெற்றோருக்கும் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம் வந்து 2007 வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா இந்த சட்டம் மூலியமாக வந்து அந்த மூத்த குடிமக்கள் இல்லை வயதான பெற்றோர்களுக்கு வந்து பராமரிப்பு வழங்குவதற்கும் அவர்கள் குழந்தைகள் மற்றும் வாரிசுதாரின் சட்டப்பூர்வமாக கடமையாக்கியிருக்கு. முதுமை காலத்தில் பாதுகாப்பு ஆதரவும் மனித உரிமைகளாகவும் இது வந்து கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இதை பாருங்கள்,
விதவை மறுமண சட்டம் வந்து 1856 கொண்டு வந்திருப்பாங்க. இது விதவைகள் மறுமணத்தை வந்து சட்டபூர்வமாக்கியிருக்கு. அடுத்து இந்து திருமண சட்டம் 1955 கொண்டு வந்திருப்பாங்க. இது பெண்களின் திருமண வயது 21 என சட்டபூர்வமாக்கியது. அடுத்து இந்து வாரிசு சட்டம் வந்து 1956 கொண்டு வந்திருப்பாங்க. இது பெண்கள் தங்கள் பெற்றோர்களின் சொத்தினை மரபு வழியாக பெறுவதை வந்து உறுதி செய்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், வரதட்சணை தடை சட்டம் வந்து 1961 போட்டிருப்பாங்க. வரதட்சணை என்ற பேரில் வந்து மருமகளை வந்து மோசமாக நடத்துவதை கடுமையாக இந்த தண்டனை வழங்குவதை இந்த சட்டம் வந்து கொண்டு வருது. அடுத்து பெண்கள் கேலி செய்வதற்கான எதிரான சட்டம் 1997 போட்டிருப்பாங்க. இது பெண்களுக்கான நிவாரணம் வந்து அளிக்கிறது. நெக்ஸ்ட்டு அநாகரிகமான சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் வந்து 1999 போட்டிருப்பாங்க. இது வந்து என்னென்னா பத்திரிகைகள், செய்தித்தாள்கள் போன்ற பெண்களை வந்து அநாகரிக சித்தரிப்பதை வந்து தடுக்குது. அடுத்து தொழிற்சாலை சட்டம் 1948 போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951, சுரங்க சட்டம் வந்து 1952, மகப்பேறு நல சட்டம் வந்து 1961. இது எல்லாமே பெண் தொழிலாளர்களை பாதுகாக்கக்காண்டி இத்தனை சட்டம் வந்து நம்மளுக்கு போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து குடும்ப வன்கொடுமையிலேருந்து பெண்களை பாதுகாப்பு சட்டம் 2005. இது வந்து கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் பெண்களை துன்புறுத்திலிருந்து பாதுகாக்கக்காண்டி இந்த சட்டத்தை 2005 வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதோட லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இதை வந்து நோட்ஸ் கம்பல்சரி மறக்காமல் எடுத்து வச்சுட்டு படிங்க. அப்போனா தான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.